அனைவருக்கும் வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று பார்த்தீங்கன்னா வெளியாகியுள்ளது. சற்று முன் செந்தில் பாலாஜியின் வழக்கில் புதிய திருப்பம், அள்ளி போட்ட அதிரடி உத்தரவு, இது மாதிரி செய்திகள் வெளியாகியிருக்கு. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா சட்டத்துக்கு விரோதமான பண பரிமாற்றத்தில் சிக்கியிருந்தார் இல்லையா. ஸோ இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா அதிரடியாக செந்தில் பாலாஜியுடைய வழக்கில் பார்த்தீங்கன்னா அதிரடியாக நேற்று பார்த்தீங்கன்னா அள்ளி முன்பு விசாரணை நடைபெற்றது. இந்த நிலையில் தாக்கல் செய்யப்பட்ட மனு பார்த்தீங்கன்னா அதிரடியாக உடைய மனு மீண்டும் ஸோ இவருடைய வழக்கு மீண்டும் தள்ளி ஊற்றி வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஸோ அள்ளி அவர்கள் போட்ட உத்தரவால் பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்களே பார்த்தீங்கன்னா ஸோ உயர்நீதிமன்றத்துக்கு ஸோ ஓடி வந்ததாக ஒரு செய்திகள் வெளியேறும் நிலையில் தான் தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஸோ ஏற்படுத்தி இருக்கு இல்லையா. ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அதிரடியாக செந்தில் பாலாஜி அவர்கள் சட்டத்துக்கு விரோதமான பண பரிமாற்றத்தில் சிக்கியிருந்த நிலையில் மீண்டும் இவருடைய வழக்கு பார்த்தீங்கன்னா ஒத்தி வச்சுருந்தாங்க. இந்த வழக்கு மீண்டும் ஆகஸ்ட் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அதிரடியாக குற்றப்பத்திரிகை இன்னும் பதிவு செய்யணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அதிரடியாக அமலாக்கத்துறை சைட்லேருந்து பார்த்திங்கன்னா வருகின்ற தொடரப்பட்ட வழக்கு பார்த்தீங்கன்னா அதிரடியாக இவருடைய வழக்கை மீண்டும் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2ஆம் தேதி தள்ளி வச்சிருக்க நிலையில் இவருடைய வழக்கில் பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்ட அனைவரையுமே ஸோ ஆஜர்படுத்தணும் அப்படின்ற மாதிரி நீதிபதி அள்ளி அவர்கள் பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஸோ உத்தரவு போட்டதாக இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா உத்தரவு பார்த்தீங்கன்னா அதிரடியாக அவருடைய மனைவிக்கு, ஸோ அவருடைய தம்பி அசோக்குமார் அனைவருக்குமே பார்த்திங்கன்னா சமன் அனுப்பிய நிலையில் மீண்டும் ஆஜராகாத காரணத்தினால பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மீண்டும் பார்த்திங்கன்னா அவருடைய வழக்கு கோரிக்கையை ஸோ நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சுட்டே இருக்காங்க இல்லையா. ஸோ இந்த நிலையில் பார்த்திங்கன்னா அதிரடியாக செந்தில் பாலாஜி அவர்கள் ஏற்கனவே உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் பார்த்திங்கன்னா மீண்டும் அவர் வந்திருக்கார் இல்லையா. மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற்று மீண்டும் புலர் சிறையிலிருந்து அடைக்கப்பட்டிருக்கும் நிலையில் பார்த்தீங்கன்னா அதிரடியாக செந்தில் பாலாஜி அவர்களை உடல் வெளியே வரத்துக்கான வாய்ப்புகளே இல்லாத மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கிறதுக்கான ஸோ அனைத்து ஏற்பாடுகளும் ஸோ நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் வெளிவட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா பேசப்பட்டு வருகின்ற நிலையில் இதுக்கான காரணம் அனைத்துமே பார்த்தீங்கன்னா திமுக தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்க நிலையில் தான் பார்த்தீங்கன்னா அதிரடியாக செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் ஒரு குட் லீடர் இல்லையா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதிரடியாக அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கான அனைத்து தகுதிகளும் இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா பாஜக இல்லைனா அதிமுகவில் இணையத்துக்கான அனைத்து ஏற்பாடுகளும் ஸோ நடத்துவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்க நிலையில் தான் பார்த்தீங்கன்னா அதிரடியாக செந்தில் பாலாஜி அவர்கள் வந்தார் அப்படின்னா ஸோ அந்த பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான 90% வாய்ப்புகள் ஸோ இருக்குது. இதனால் அதிரடியாக பார்த்தீங்கன்னா திமுக ஒரு குட் லீடரான வாய்ப்பை தவறுவிடத்துக்கான அனைத்து முயற்சிகளும் தான் இப்போ செஞ்சுட்டு இருக்காங்களே. இதனால் பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்களே செஞ்சிருக்கும் போது கண்டுக்காத மாதிரி போனதாக செய்திகள் வெளியாக இருக்குது. ஸோ இது மாதிரி அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.